பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அப்புறம் மாதிரி மசாஜ்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாவட்ட வாரியாக நடந்த இந்த எழுத்து தேர்வு அப்படின்றது நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய முடிவுகள் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எழுத்து தேர்வு முடிவுகள் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு போன முறையில் 50 மதிப்பெண்களுக்கு தான் வெறும் எழுத்து தேர்வு நடந்தது. இந்த 50க்கு 48, 45, 43 வரைக்கும் எடுத்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடச்சிருந்தது. ஸோ இது ஃபஸ்ட் டைமாக நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி கட் ஆஃப் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த முறையெல்லாம் வந்து நிறைய பேர் அவேர் ஆகி இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலை கிடச்சா போதுன்ற ஒரு தாட்டில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது நமக்கு அபவ் 90க்கு மேலவே வந்து மாணவர்கள் எழுதியிருக்கிறதா நமக்கு வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி இல்லை யூடியூப்லேயும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது 2022 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கட் ஆஃப் அப்படின்றது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை விட்டுருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மேபி நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நடக்க போகிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குது, ஸோ காமனாக என்னென்ன ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் எப்படி இருக்குன்றத ஒரு டீட்டெயில் வியூவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே இந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்களை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போன முறையில் அந்த மாதிரி கிடையாது. எழுத்து தேர்வு நடந்ததுக்கப்புறம் அந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்களை நீங்கள் மறந்துட வேண்டியதான். ஸோ அதற்கு அடுத்த கட்டமாக உள்ள ப்ராக்டிக்கல், நேர்முக தேர்வு இது ரெண்டுத்தையும் வந்து தான் ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணாங்க. ஆனால் இந்த முறையெல்லாம் வந்து எழுத்து தேர்வு மதிப்பெண்களையும் வந்து அடிப்படையாக வச்சுக்கிறாங்க. ஸோ எழுத்து தேர்வு மதிப்பெண்கள், அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு. ஸோ இந்த 3 ப்ராசஸ் அப்படின்றது வந்து நடத்துகிறாங்க. இந்த 3 ப்ராசஸில் 200 மதிப்பெண்கள், அதாவது 200 மதிப்பெண்களுக்கு டோட்டலாக இந்த ப்ராசஸ் நடக்குது. 100 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வும், 70 மதிப்பெண்கள் செய்முறையும், வாய்மொழி தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் காமனாக நம்ம 100 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் மதிப்பெண்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே காமனாக எபவ் 85, 75 மேலே தான் வந்து எடுத்திருப்பீங்க. அது கீழே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படியே இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில ப்ரியாரிட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. ஸோ போன முறையில் நிறைய வேகன்சிஸ் வந்து நிறைய மாவட்டங்களில் ஃபில்லப் ஆகலை. ஸோ அதற்கான ரீசன் அந்தந்த கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய பேர் இல்லாதது, அப்ளை பண்ணது தான் ரீசன். ஆனால் இந்த முறையெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அந்த வேகன்சிஸ்க்கு எல்லாமே ஃபில் ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அன்ஃபில் வேகன்சி இந்த முறை இருக்காதுன்றதையும் நம்ம வந்து பொதுவாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்கள் செய்முறை, வாய்மொழி தேர்வு வந்து 30 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 200 மதிப்பெண்களுக்கு இந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த 200 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வு 70ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் போன முறையும் செய்முறை தேர்வு அப்படின்றது 70 மதிப்பெண்களுக்கு வச்சுருந்தாங்க. இன்டர்வியூ அப்படின்றது 30 மதிப்பெண்களுக்கு வச்சுருந்தாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு அந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ அந்த எழுத்து தேர்வு, அதாவது எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃப் மட்டும் பார்க்கலாம். அதுலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ்க்கு ப்ரியாரிட்டின் அடிப்படையில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது அடுத்த ரவுண்டுக்கு நான் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ வந்து காட்டல, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த இது கட் ஆஃப் வந்த ஒரு விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா சோபிதார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்பயும் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பாருங்கள். ஸோ ஜென்ரல் டர்னுக்கே கட் ஆஃப் வந்து 46. ஸோ 70 மதிப்பெண்களுக்கு 46 அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ அதற்கப்புறமா கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன், ப்ரியாரிட்டின் அடிப்படையில் கட் ஆஃப் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஸோ இது இருக்கிறதுலே லோ கட் ஆஃப்னு பார்த்திங்கன்னா பிசி, ஓபிசிஎம், ஆர்டிசம், இன்டெலிஜென்ட் டிசபிலிட்டி, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து 18 மதிப்பெண்கள். அதே மாதிரி பிசிஎம், அதாவது பார்த்திங்கன்னா ஓபிசிஎம் ப்ரியாரிட்டி குரூப் 2. ஸோ இந்த குரூப் 2, குரூப் 1ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் பிரிக்கிறது. இதே மாதிரி தான் நமக்கும் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் விட்டதுக்கப்புறம் கம்யூனல் வைஸாக கட் ஆஃப் இது தான் அப்படின்றத வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலையே கட் ஆஃப்கான ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து கட் ஆஃப் என்ன, என் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் டெஸ்டிவ் வீடியோ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க. ஸோ எழுத்து தேர்வு பொறுத்தளவுக்கு எல்லாருமே காமனாக எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்த கட்டமாக நடக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அடுத்த ரவுண்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்யூனல் வைஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். இந்த வாட்டர் விமன் பார்த்திங்கன்னா
36 மதிப்பெண்கள் இருக்குது. அதிகபட்சமாக வந்து ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 39 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்காக வந்து இருந்திருக்கு. ஸோ சப் கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் அப்படின்றது கம்மியாக இருந்திருக்கு. ஸோ ஜென்ரல் டர்னுக்குலாம் 70க்கு 46 அந்த ஒரு கேட்டகரியில் தான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய அடுத்த கட்ட ப்ராசஸான ப்ராக்டிக்கலுக்கு வந்து இருந்திருக்கு. லைப்ரரி அட்டண்டன்ட்லாம் 42, 44 இந்த மாதிரி கட் ஆஃபில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 70 மதிப்பெண்களுக்கு இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ப்ராசஸ் ஆகி போயிடலாம். ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்ததுன்றதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கும்போது ப்ரியாரிட்டின் அடிப்படையில் கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப வந்து இருக்காது. 3 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் இல்லை 1 மதிப்பெண்களில் கூட சேஞ்சஸ் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ காமனாக வந்து அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால் கம்யூனல் வைஸாக உள்ள ப்ரியாரிட்டிக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அது அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆகும்போது நானே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எழுத்து தேர்வு முடிவுகள் எப்போ வந்தாலும் நம்ம சேனல் இன்டிமேட் பண்ண. நன்றி, வணக்கம்.